இஸ்ரேல் ராணுவம் மற்றும் அரசியல் தலைமை குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய மேஜர் ஜெனரல் இசாட் பிரிக் பரபரப்பு கருத்தை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் தற்பொழுது கூட்டு தற்கொலையின் விளிம்பில் இருப்பதாகவும் காசாவின் ஹமாஸால் ராணுவம் திடப்பட தோற்கடிக்கப்படவில்லை எனவும் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய செய்தித்தாள் மரேவோவில் வெளியிட்டுள்ள கடுமையான கட்டுரையில் பிரிக் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் எதிர்கால போர்களுக்கு எந்த பதிலும் இல்லாமல் பின்தங்கியுள்ளன என்று எழுதினார். இஸ்ரேலின் இராணுவ கோட்பாட்டை நீண்டகாலமாக விமர்சித்த பிரிக் இஸ்ரேலின் அரசாங்கம் நாட்டை பேரழிவு பாதைக்கு இட்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய கிழக்கில் மிகவும் வலிமையான இராணுவமாக தன்னை கொண்டிருந்த இராணுவம் ஹமாஸால் தோற்கடிக்கப்பட்டது. இது இஸ்ரேலின் எதிரிகளுக்கு எதிரான தடுப்புக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடியாகும். மேலும் எமது எல்லையை சுற்றியுள்ள நமது எதிரிகளுக்கு எதிரான போருக்கு தயாராக ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேலின் இராணுவ யுக்தி பெரும்பாலும் தோல்வி அடைந்துள்ளது என்று அவர் கூறினார். ஹமாஸுக்கு தீங்கு விளைவிக்க ஐடிஎஃபினால் கிட்டத்தட்ட முடியவில்லை. ஆனால் முக்கியமான விமானப்படையின் குண்டுவீச்சால் பாதிக்கப்படும் காசா குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்க கூடியதாக உள்ளது என்று பிரிக் எழுதினார். இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் உயிரிழப்புகளை சந்திக்கும் அதே வேளையில் ஹமாஸ் போராளிகள் சுரங்க பாதையில் சுதந்திரமாக செயற்படுகின்றார்கள். இதற்கிடையில் கடத்தப்பட்டவர்கள் சுரங்க பாதையில் இறந்து விடுவார்கள். மேலும் நமது வீரர்கள் பலர் காயமடைந்து கொல்லப்படுவார்கள் என்று கூறினார். ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.emersoncollege.lk.